ராதே கிருஷ்ணா. நம் பெரியவர்கள் எல்லோரும் எல்லா உயிர்களிலும் தெய்வத்தை காண வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதேபோன்று நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதை பழகிக்கொள்கிறோமோ அந்த அளவு நமது மனது தெளிவு அடைந்துவிடும். இதேபோல் ஒரு நாள் மதம் பிடித்து ஒரு யானை கடைவீதியில் வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கே வியாபாரத்திற்காக வந்திருந்த ஒருவர் எல்லா உயிர்களிலும் இறைவனை காண வேண்டும் என்பதை மனதில் கொண்டு அந்த மதம் பிடித்த யானையையும் அதனுள் இருக்கும் ஆன்மாவையும் இறைவனாகவே பார்த்து அங்கேயே நின்று சேவித்து கொண்டிருந்தார். அப்பொழுது யானை பாகன், ஓடுங்கள் ஓடுங்கள், யானை மதம் பிடித்து வருகிறது, ஓடுங்கள் என்று கதறிக்கொண்டே ஓடி வந்தான். அப்பொழுதும் அந்த பக்தர் அப்படியே நின்று கொண்டிருந்தார். ஏனால் அவர் எல்லாவற்றிலும் இறைவனை காண்பவர். யானை வந்து மதம் பிடித்த யானை அவரை தூக்கி அடித்து பலமாக அடிபட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் ஆச்சாரியன், ஏனப்பா யானை வருகிறதே, அதுவும் மதம் பிடித்த யானை, நீ ஏன் நடுவிலே நின்று கொண்டிருந்தாய் என கேட்டார். சுவாமி, நீங்கள் தானே சுவாமி சொன்னீர்கள் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான், இறைவனையே காண வேண்டும் என்று. நான் சொன்னேன், அது உண்மைதான். ஆனால் அதற்கு முன்னாடி, யானை வருவதற்கு முன்னாடி பாகன் ஒருவன் ஓடிக்கொண்டு வந்தானே, யானை மதம் பிடித்த யானை வருகிறது, ஓடுங்கள் ஓடுங்கள் என்று. அவனிலும் இறைவனை கண்டாயா? அவனும் இறைவன் தானே. இறைவன் சொன்னதை கேட்டு ஓரம் போயிருந்தால் அடிபட்டிருக்கிறார் அல்லவா? இதே போன்றுதான் ஆச்சாரியன் நல்ல வார்த்தை நமக்கு சொல்லுவார். அதன் உட்பொருள் அறிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். தெரியாவிட்டால் ஆச்சாரியனிடத்திலேயே அதை கேட்டு ஞானம் பெற வேண்டும். அரைகுறையாக எதையும் தெரிந்து கொண்டு நாம் தான் மேதாவி என்று இருந்தால் அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட கதிதான் எல்லோருக்கும் ஏற்படும். ராதே கிருஷ்ணா.